ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்னா, நம்ம பிசாசின் ராஜ்யத்துல உலகத்திற்கு அடிமைகளாக, உலகத்தின் அதிபதிக்கு அடிமைகளாக நாம எப்படி இருந்தோம்? பிசாசினுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யத்துல இருந்த நம்மள அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அப்படியே நம்மளை டிரான்ஸ்பர் பண்ணி எங்க கொண்டு வந்துட்டாரு? அப்படியே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவ ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் இருக்கிறது தேவ ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன். அப்ப இருள் எவ்வளவேனும் இல்லை. என் வாழ்க்கையில இருள் கொஞ்சம் கூட இல்லை. பரலோகத்துல இருட்டு இல்லை, பரலோகத்துல பிசாசு இல்லை, பரலோகத்துல வியாதி இல்லை, பரலோகத்துல தரித்திரம் இல்லை, பரலோகத்துல சண்டை இல்லை. பரலோகத்துல என்ன இல்லையோ அது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில பரலோகத்துல என்ன இல்லையோ, அந்த எதிர்மறையானவைகள் என்னெல்லாம் பரலோகத்துல இல்லையோ அது எல்லாமே என் வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த இருளின் காரியங்கள் மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னு கிடையாது. பரலோகத்துல என்ன இருக்குதோ அத்தனையும் என் வாழ்க்கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரலோகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது, சமாதானம் எனக்குள் இருக்கிறது, ஆராதனை எனக்குள் இருக்கிறது, துதி எனக்குள் இருக்கிறது, மகிமை எனக்குள் இருக்கிறது, செழிப்பு எனக்குள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் எனக்குள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய எல்லா விதமான தன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில அப்படியே கடந்து வந்துருச்சு. எப்போ கடந்து வந்துச்சு அப்படின்னா, இயேசு என்றைக்கு எனக்காக சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரோ அன்னைக்கே என்ன ஆயிருச்சுங்க, என் வாழ்க்கைக்கான சகல ஆசீர்வாதமும் கடந்து வந்து விட்டது. இப்ப நான் கொலோசையரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் படி 1:13 என்ன சொல்லுதுன்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தினின்று அவர் என்ன பண்ணிட்டாரு? என்னை விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, இருளின் அதிகாரத்தினின்று இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார். இருளின் அதிகாரத்தில் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்க சொல்லும் போதே உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிசாசின் கிரியைகள் இருக்குதோ, என்னெல்லாம் இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருக்குதோ அது எல்லாமே விடுதலையாகுது. சொல்லுங்க, இருளின் அதிகாரத்தில் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் இருளின் அதிகாரத்துக்குள்ள இல்ல, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலையாக்கி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ள நான் வந்துட்டேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க, அந்த தேசத்தில் போர், அந்த தேசத்தில் தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தமிழர்களை கொலை பண்ணுறாங்க, பலவிதமான நெருக்கங்களை அந்த தமிழ் சமூகமே என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க, அங்கே அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? அப்படி அனுபவிச்சுட்டு இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எந்தெந்த தேசமெல்லாம் தங்களை ஆதரிக்கிறதோ, எந்தெந்த தேசமெல்லாம் செழிப்பாய் இருக்கிறதோ அந்த தேசங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த சிங்கள தமிழர்கள் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய வெள்ளக்கார நாடுகள் எல்லா நாட்டிலையும் அவங்க போய் தங்கி அங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அங்க நல்ல ஒரு நிலைக்கு கடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து போனதுக்கு அப்புறம், அந்த தேசத்தை விட்டு போனதுக்கு அப்புறம், போன தேசத்துல
அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் பொழைக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். பாஷை தெரியாத ஊர்களில் போய் இவங்க அங்கே இருந்து எந்த விதமான பெரிய குவாலிஃபிகேஷனும் இல்லாமல், அந்த நாடுகளெல்லாம் நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும், ஆனால் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இல்லாமல் அந்த நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போய் அந்த நாடுகளில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க கர்த்தரால் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நாம எங்க இருந்தோம்? பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தோம். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் போராட்டம், எப்போ பார்த்தாலும் வேதனை, எப்போ பார்த்தாலும் கடன், எப்போ பார்த்தாலும் வியாதி, பலகீனம், இப்படி பிசாசினுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக, ஆண்டவர் யாருனே தெரியாம ஆண்டவரே இல்லாதவர்களாக, மேய்ப்பனில்லாத ஆடுகளாக இருந்தோம். நம்மளை அவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே இயேசு தன்னுடைய வல்லமையுள்ள ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை மீட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன பண்ணிட்டாரு? எனக்காக பாடு மரணத்தை ருசிக்கும்படியாக செய்து அவர் என்ன பண்ணிட்டார்? என்ன அந்தகார இருளில் இருந்து அவர் ஆச்சரியமான ஒளிக்குள் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இப்போ அவர் பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கொலோசையருக்கு சொல்லும் போது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரை ஸ்தோத்தரிக்கிறோம்? பிதாவே, இயேசுவை எங்க பாவங்களுக்காக ரத்தம் சிந்தும்படி பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும்படி உங்க குமாரன்னு சொல்லி பார்க்காம, சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக ரத்தம் சிந்தும்படிக்கு நீங்க சிலுவையில் அவருடைய ஜீவனையே கொடுக்க வச்சிங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், கரங்களை தட்டி சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? அவர் நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டே, உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டே, உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல்
இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. எத்தனாவது அதிகாரத்தில் இதை கற்றுக் கொடுக்குறாரு? கொலோசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, கொலோசையருக்கு ஒரு நிருபத்தை, ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஒரு லெட்டர் எழுதும்போது அந்த லெட்டரில் 12 வசனம் வரையிலும் ஆண்டவரை பற்றி சில காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, இப்போ இயேசுவை எப்படி அவர் சிலுவைக்கு அனுப்பி எப்படி பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்காக பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இதிலிருந்து பவுல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம், அந்த சிந்தப்பட்ட ரத்தம், நாம் இயேசுவுக்குள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை நாம் என்ன பண்ணணும்? நாம் அதை சொல்லி சொல்லி இதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் தியாக மரணத்தையும் பாடு மரணத்தையும் சொல்லி 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 உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக, குமாரனை கொடுத்ததுக்காக உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக அந்த நன்றியுள்ள இருதயத்தையும் அந்த ஞாபகத்தையும் எனக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குமாரனை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.